வணக்கம். ஒரு பழங்கால இந்து ஞானியோட பார்வையில இந்த உலகத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம அவருடைய ஆழமான போதனைகளுக்குள்ள போக போறோம். அது நம்ம வாழ்க்கைக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னு பார்க்க போறோம். வாங்க இந்த ஞான பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். நமக்கு சம்பந்தமில்லாத விஷயங்கள்ல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கோம். ஆனா உலகத்தையே ஆச்சரியப்படுத்தின விஷயங்களை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. கேட்கும்போதே ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த சொல்லுது இல்லையா? இது நம்ம காலத்தோட ஒரு பெரிய முரண்பாட்டை காட்டுது. அதாவது நம்மளோட சொந்த வேர்களை விட்டு எவ்ளோ தூரம் விலகி வந்துட்டோம்னு புரிய வைக்குது. அப்போ இந்த மறக்கப்பட்ட ஞானம்னா என்ன? அது எப்படி நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்க முடியும்? இந்த கேள்விகள் தான் நம்மளோட இந்த தேடலோட மையமா இருக்க போகுது. முத சிக்கலே இதுதான். நம்மளோட ஞானத்திலிருந்து நாம துண்டிக்கப்பட்டிருக்கோம். இது சும்மா தெரியாம இருக்கிறது மட்டும் இல்ல. இது நம்மளோட சொந்த கலாச்சாரத்திலிருந்தும் ஆன்மீக பாரம்பரியத்திலிருந்தும் நாமளே விலகி இருக்கிறது மாதிரி. ஒரு பக்கம் நவீன மேற்கத்திய கல்வி, இன்னொரு பக்கம் ஆயிரக்கணக்கான வருஷ பழமையான ஆன்மீக மரபுகள். இந்த ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல சிக்கி தவிக்கிற ஒரு தலைமுறையை தான் நம்ம பார்க்கறோம். பாருங்க, படிச்சவங்கன்னு சொல்லிக்கிறவங்களே தங்களோட சொந்த ஞானத்தை பத்தி தெரியாதவங்களா இருக்கிறது எவ்வளவு பெரிய சோகம். சரி, இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழிதான் தர்மம். இது வெறும் ஒரு வார்த்தை கிடையாது, இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. நம்ம இன்னைக்கு இந்து மதம் சொல்றோம் இல்லையா? அதோட உண்மையான பெயர் சனாதன தர்மம். அப்படின்னா நித்தியமான வழி. இதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. இது இயற்கையோட விதிகளுக்கு ஏத்த மாதிரி வாழற ஒரு வாழ்க்கை முறை. இந்த தர்ம வழியில போறதோட நோக்கம் என்ன? அதுதான் புருஷார்த்தங்கள். இத மனித வாழ்க்கையோட 4 முக்கியமான இலக்குகள்னு சொல்லலாம். ஒரு நிறைவான அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இது. முதல்ல வர்றது தர்மம், அதாவது சரியான வழியில நடக்கிறதும் நம்ம கடமைகளை செய்யறதும். அதோட அடித்தளத்துல அர்த்தம், அதாவது நேர்மையா பொருள் ஈட்டுறது. அதுக்கடுத்து காமம், அதாவது தர்மத்துக்குட்பட்ட ஆசைகளையும் சந்தோஷங்களையும் அனுபவிக்கிறது. கடைசியா இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையோட இறுதி இலக்கான மோக்ஷம், அதாவது இந்த பிறவிச் சுழற்சியிலிருந்து விடுதலை அடைஞ்சு நிரந்தரமான ஆனந்தத்தை அடையிறது. இந்த நாளும் ஒரு வண்டிக்கு 4 சக்கரம் மாதிரி பேலன்ஸா இருந்தாதான் வாழ்க்கை முழுமையடையும். இந்த அற்புதமான வாழ்க்கை முறைக்கான வழிகாட்டு எங்க இருக்கு? அதுதான் வேதங்கள். இதுங்க வெறும் புத்தகங்கள் இல்ல. இந்த பிரபஞ்சத்தோட உருவாக்கம் மற்றும் சரியான வாழ்க்கைக்கான ஒரு முழுமையான வரைபடம்னு சொல்லலாம். வேதங்களை மனுஷங்க யாரும் எழுதல. இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இருந்த நித்தியமான அதிர்வுகள்னு நம்பப்படுது. இந்த அதிர்வுகளை ஆழ்ந்த தியானத்தில் இருந்த ரிஷிகள் உணர்ந்து இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினாங்க. வேதங்களோட இந்த விஷால கட்டமைப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது? வாங்க ஒரு மரத்தை கற்பனை பண்ணி பார்ப்போம். இந்த உருவகம் வேதங்களோட வெவ்வேறு பகுதிகளை ரொம்ப அழகா நமக்கு விளக்கும். அந்த மரத்தோட வேரும் அடிமரமும் தண்டுதான் சம்ஹிதைகள். இதுல பிரபஞ்சத்தை போற்றுகிற துதிகளும் மந்திரங்களும் இருக்கு. இதுதான் வேத ஞானத்தோட அடிப்படை. அடுத்து அந்த மரத்துல பூக்கிற பூக்கள் இருக்கு இல்லையா, அதுதான் பிராமணங்கள். இங்கதான் அந்த மந்திரங்கள் எல்லாம் சடங்குகளாகவும் யாகங்களாகவும் நடைமுறைக்கு வருது. அதாவது ஞானத்தை செயலா மாத்திர இடம் இது. பூவுக்கு அப்புறம் காய்கள் வரும் இல்லையா, அதுதான் ஆரண்யகங்கள். இது நம்மள வெளியில செய்யற சடங்குகள்ல இருந்து நமக்குள்ளேயே தத்துவ சிந்தனைக்கு கூட்டிட்டு போற ஒரு பாலம் மாதிரி. கடைசியா அந்த மரத்தோட பழுத்த பழம், அந்த ஞானத்தோட சாறு, அதுதான் உபநிடதங்கள். இத வேதாந்தம்னு கூட சொல்லுவாங்க. இதுதான் வேத ஞானத்தோட சாரம். இது சுய உணர்தல் பற்றியும் இறுதி உண்மையை பற்றியும் பேசுது. சரி, இந்த ஆழமான தத்துவங்கள் எல்லாம் வெறும் ஏட்டோட நின்னுடக்கூடாது இல்லையா? தர்மம்ங்கிறது வாழ்ந்து பார்க்க வேண்டிய ஒண்ணு. அது எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாறுதுன்னு பார்க்கலாம். நம்ம வாழ்க்கை சம்ஸ்காரங்கள்னு சொல்ற முக்கியமான சடங்குகளால கட்டமைக்கப்பட்டிருக்கு. பிறப்புல இருந்து கல்யாணம் வரைக்கும் ஒவ்வொரு முக்கியமான கட்டமும் ஒரு புனிதமான நிகழ்வா பார்க்கப்படுது. இது நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு ஒரு கட்டமைப்பையும் அர்த்தத்தையும் கொடுக்குது. இந்த ஞானியோட போதனைகளின்படி ஒரு சமூகம் சீரா இயங்கணும்னா ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கடமைகளை, அதாவது ஸ்வதர்மத்தை சரியா செய்யணும். ஒவ்வொருத்தரும் தங்களோட பங்கை சரியா செய்யறப்போ ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு இணக்கமான அமைப்பா செயல்படும். ஆனா உண்மையை அடைய ஒரே ஒரு வழிதான் இருக்கா? இல்லவே இல்ல. இந்த தர்ம மரபுல உண்மையை அடைய பல தத்துவ பள்ளிகள் இருக்கு. சிலது சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, சிலது தர்க்கத்துக்கு, மற்றவை சுய அறிவுக்கு. இது இந்த பாரம்பரியத்தோட அறிவுசார் செழுமையை நமக்கு காட்டுது. இந்த எல்லா பாதைகளும், எல்லா கடமைகளும், எல்லா ஞானமும் கடைசியா நம்மள எங்க கூட்டிட்டு போகுது? வாழ்க்கையோட இறுதி இலத்துக்கு, அந்த ஆனந்தத்துக்கான பாதைக்கு. அந்த இறுதி இலக்கு தான் மோட்சம், அதாவது விடுதலை. இது நம்ம இறந்த பிறகு போற ஒரு சொர்க்கம் கிடையாது. இது இந்த வாழ்க்கையிலேயே அடையக்கூடிய ஒரு நிலை.
நாங்கிற எண்ணம் இந்த பிரபஞ்சத்தோட உண்மையிலிருந்து வேற இல்லைன்னு உணர்றது தான் மோட்சம். இந்த ஆனந்தத்தை எப்படி விவரிக்கிறது? தேவர்களுக்கெல்லாம் அரசனான இந்திரன் அனுபவிக்கிற சந்தோஷம் கூட இந்த ஆத்ம ஆனந்தம்ங்கிற பெரிய கடலுக்கு முன்னாடி ஒரு சின்ன துளிதான்னு அந்த ஞானி சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. இந்த நிலையை எப்படி அடையிறது? நம்ம மனசு ஒரு கண்ணாடி மாதிரி. இப்ப அதுல ஆசைகள், குழப்பங்கள்னு ஒரே தூசி படிஞ்சிருக்கு. ஒழுக்கத்தை வச்சு அந்த தூசியை தொடச்சு மனசை அமைதிப்படுத்தும் போது உள்ள இருக்கிற நம்ம உண்மையான சுயத்தோட ஒளி அதுல தெளிவா பிரதிபலிக்கும். கடைசியா ஒரு கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன். கவனச்சிதறல்கள் நிறைஞ்ச இந்த நவீன உலகத்துல நமக்குள்ள திரும்பி பார்க்க சொல்ற இந்த பழங்கால பாதை நமக்கு என்ன தர முடியும்னு நினைக்கிறீங்க? இத பத்தி சிந்திச்சு பாருங்க.